சேர்ந்து யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 1:5 வசனத்திலிருந்து படிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் என்னை விட்டு கர்த்தர் விலக மாட்டார். அல்லேலூயா. இப்படி யாராவது சொல்ல முடியுமா? இப்படி யாராவது நான் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? வீட்டுக்காரர் கூட 12 மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு போயிடுறாரு. மனைவி கூட 12 மணி நேரம் ஷிஃப்ட்டுக்கு போயிடுறாங்க. பிள்ளைகள் கூட 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. யாரோ எப்படி எக்ஸிட் ஆகுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. உங்களுக்கு ஆபத்து வரும்போது ஆழமாய் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆபத்து வரும்போது என்ன சொல்லணும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து வரும்போது கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்ற விசுவாசம் நமக்குள்ள அதிகமாகுது. ஏன் பாவம் செய்யும்போது கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார்ன்ற பயம் வரமாட்டேங்குது? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? ஆபத்து வரும்போது கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆழமாக விசுவாசிக்கிறோம். பிசாசுகள் சொல்ற, பிசாசே, ஏசப்பா என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோமே, அதே ஏன் அந்த சன் டிவி ஆன் பண்ணும்போது கூட இருக்கிறாருன்ற பயம் வரமாட்டேங்குது? அந்த நாடகத்தை பார்க்கும்போது, அந்த அசிங்கமாக பேசிட்டீங்களே ஒரு நாள் கோவத்தில், ஏன் அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறாரு, பார்க்குறாரு, கேட்குறாரு அப்படின்ற எண்ணம் வரலையா? இந்த உள்ள வச்சு நும்ட்டி அப்படி வைக்கும்போது வரலையா? நீங்களாம் யாரும் இல்லை, வெளியோ இந்த புகை வண்டி விடும்போது வரலையா பயம்? கரெக்டாக எடை கட்டும்போது, எடை கட்டுறதுன்னு தெரியுதா, அப்போ வரலையா பயம்? இல்லை ஊர்கதை பேசினப்போ வரலையா பயம்? இல்லை மற்றவங்கள குறை பேசணுமே அப்போ வரலையா பயம்? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். இந்த வருஷத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வருஷம் என்ன வருஷம்? 11ஆம் வசனம் படிங்க. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று அல்லேலூயா. வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை 430 வருஷம் எகிப்தில் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வராரு. 40 வருஷம் வனாந்திரத்தில் மோசேயின் தலைமையில் வழி நடத்துகிறார். எத்தனை வருஷம்? 40 வருஷம் வனாந்திரத்தில் வழி நடத்துகிறார். என்ன சொல்லி இந்த மக்களை வெளியே கொண்டு வந்தார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னன்னு சொல்லி எகிப்திலிருந்து இந்த மக்களை வெளியே கொண்டு வந்தாரு? யாரோ சொன்னாங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு போவேன். இங்க இக்கட்டு, இங்க அழுக, இங்க துன்பம், இந்த நிலைமையிலிருந்து உன்னை அந்த நிலைமைக்கு நான் உன்னை கூட்டு போறேன்னா வெளியே கொண்டு வராரு. அல்லேலூயா. நம்மை கூட கர்த்தர் விக்கிரக ஆராதனையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பொல்லாத கஷ்டத்திலிருந்து, பிடியிலிருந்து, போராட்டத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்தது எதற்காகனா, கொண்டு வந்து அப்படியே விட்டுட்டு போகல, நம்மை மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க யாராவது இன்னைக்கு கஷ்டத்தில் போராட்டத்தில் இருப்பீங்கன்னா உங்க எல்லாருக்கும் சத்தமா சொல்றேன், கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையிலிருந்து
உங்களை கர்த்தர் நல்ல நிலைமைக்கு அழைத்து கொண்டு போகவே உங்களை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நான் ஏன் தான் ஆண்டவரை ஏற்றுக்கணும்னோ தெரியலையே அப்படின்னு. ஏன் தான் ஏற்றுக்கணும்னு தெரியலையா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? கஷ்டம், தொந்தரவு, போராட்டம், எவ்வளோ கஷ்டம்னா வரட்டும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். என்னை கஷ்டத்திலிருந்து மிகப்பெரிய உயரத்துக்கு என்னை அழைத்து கொண்டு செல்வார். தாழ்விடங்களில் இருந்து என்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை கொண்டு வருவார். என்னை அழைத்தவர் என்னை அழித்து போடும்படிக்கு அழைக்கவில்லை, என்னை வாழ வைத்து அழகு பார்க்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வர வர நீங்க சொல்லணும், கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் என்னை இந்த கஷ்டத்துக்காக அழைக்கவில்லை, கர்த்தர் இந்த நெருக்கத்துக்காக என்னை அழைக்கவில்லை, கர்த்தர் என்னை இந்த வியாதிக்காக அழைக்கவில்லை, கர்த்தர் இந்த போராட்டத்துக்காக அழைக்கவில்லை. கர்த்தர் மேன்மைக்காய் அழைத்திருக்கிறார், விடுதலைக்காய் அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்துக்காய் அழைத்திருக்கிறார், எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் என்னை அழைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் ஒவ்வொரு நாளும் உங்க மனசுக்குள்ள அதிகரிக்கணும். சொல்லுங்களேன், அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கணும்? இந்த விசுவாசம் அதிகரிக்கணும். உப்பு அதிகமாயிடுச்சுன்னா சாம்பார் எப்படி இருக்கும்? கரிக்கும், உப்பு கரிக்கும் சொல்லுவாங்க. சர்க்கரை அதிகமாயிடுச்சுன்னா பாயாசம் எப்படி இருக்கும்? சர்க்கரையாவே இருக்கும், இனிப்பா. மிளகா மிஞ்சி போச்சுன்னா சாம்பார் எப்படி இருக்கும்? வச்சவங்களை பார்த்து சாம்பார்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். விசுவாசம் அதிகரிச்சிருச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள விசுவாசம் கூடட்டும். கர்த்தர் என்னை சுதந்தரிக்க அழைத்திருக்கிறார், என்னை வெளியே கொண்டு வந்தார், அவருடைய பிள்ளையா என்னை மாற்றினார், அவர் என்னை அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது எனக்காக அவர் வாக்கு பண்ணப்பட்ட அந்த மேலான வாழ்க்கை நான் சுதந்தரிக்க போகிறேன். இந்த வருடம், இந்த 2021 வருடம் நீங்கள் பல காரியங்களை சுதந்தரிக்கிற வருடம், நன்மையை சுதந்தரிக்கிற வருடம், பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்கிற வருடம், நீங்கள் மேன்மையை சந்திக்கிற வருடம், உங்கள் எண்ணங்கள் நிறைவேறுகிற வருடம், உங்கள் விருப்பங்கள் உங்கள் கரங்களிலே தருகிற வருடம். அன்பானவர்களே, நல்ல வீடுகளை கட்டி, விசாலமான வீடுகளை கட்டி குடியிருக்கிற வருடம், நல்ல வேலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வருடம், இந்த வருடம் நன்மைகளை சுதந்தரிக்கிற வருடம். ஹல்லேலூயா. அப்ப நன்மைகளை சுதந்தரிக்கிற வருடம்னா கஷ்டமே இருக்காதையா அப்படின்னா அதுக்கு தான் பதில் சொன்னேன். நீங்க கானான சுதந்தரிக்க போனீங்க அப்படின்னா இந்த யோர்தானை கடக்க வேண்டி இருக்கிறது, இந்த எரிகோவை கடக்க வேண்டி இருக்கிறது, அது எமோரியனை சந்திக்க வேண்டி இருக்கிறது, கானானின் 7 பொல்லாத ஜாதிகளை சந்திக்க வேண்டியதா இருக்குது. 7 பொல்லாத ஜாதியா இருக்கட்டும், எரிகோ கோட்டையா இருக்கட்டும், புரண்டு வருகிற யோர்தானா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்து உங்களை சிகரங்களில் அமர செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் கூடட்டும். எந்த அளவுக்கு கஷ்டம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு விசுவாசம் கூடட்டும். எந்த அளவுக்கு நெருக்கம் அதிகமாகுதோ நம்பிக்கை இழந்துடாதீங்க, அப்போ அப்படின்னு சொல்லாதீங்க. நெருக்கம் அதிகமாக அதிகமாக என் தேவன் என்னை பெருக்கத்துக்கு அழைத்து செல்ல போகிறார். இந்த நெருக்கம் தற்காலிகமானது. கர்த்தர் என்னை விசாலத்துக்கு அழைத்து கொண்டு போக போறார். நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு விசாலத்தை தந்தேன் என்று என் தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லின்படியே என்னை விசாலத்தில் வைக்க போகிறார் என்ற விசுவாசம் சொல்லுங்களேன் அதிகரிக்கணும். மறுபடியும் சொல்றேன், இந்த ஆண்டு நீங்க சுதந்திரிக்கிற ஆண்டு. சுதந்திரிக்கணும் அப்படின்னாவே எல்லாம் என்ன பாருங்க, கவனிங்க. சுதந்திரிக்கணும் அப்படின்னாவே, மறுபடியும் சொல்றேன், சுதந்திரிக்கணும் அப்படின்னாவே ஒரு போர் செய்யணும். போர் செய்யாம எதையும் சுதந்திரிக்க முடியாது. கஷ்டப்படாம காசு சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கலாம், திருடலாம், ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம். என்ன சொன்னாங்களே, அது கூட எங்க கஷ்டம். ரொம்ப சுலபமாக உடைக்கிறான் ராயல் என்ஃபீல்டு வண்டியை. அவன் 1,80,000 சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். இவன் 2 நிமிஷத்தில் உடைக்கிறான். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. குறுக்கு வழியில் போனால் வாழ்க்கையில் முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க.
அது உலகத்து பார்வையில் வேணா பெருசாக தெரியலாம், ஆனால் ஆண்டவர் அதை அலட்சியம் பண்ணுவார். ஆமென். சுதந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு போராட்டம் இருக்கிறது. போராட்டம் இருக்கிறதுனா நீங்களும் நானும் ஒரு போர் வீரர்கள். நீங்களும் நானும் யாரு? எல்லாம் மனசுல கை வச்சுலுங்க, நான் ஒரு போர் வீரன். ஒரு சிலர் ஃபாஸ்டிங்ல சொல்ற மாதிரி சொல்றாங்க, நான் ஒரு போர் வீரன். போர் வீரன் மாதிரி சொல்லுங்க. அட்டென்ஷன் அப்படின்றால, ஸ்டடீஸ் அப்படின்றால. அந்த சுதந்திர தின விழா கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டில் பார்த்து போய் பாருங்களேன், அவன் கத்துறான் பாருங்க, என்ன கம்பீரம். நம்ம எல்லாம் சோல்ஜர்ஸ், இயேசுவுக்காக போர் வீரர்கள். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு அதான் சொல்றாரு, நீ ஒரு போர் வீரன். அப்ப போர் வீரன் அப்படின்னா, போர் வீரன் எப்படி இருக்கணும்? ஒழுங்கா இருக்கணும். போர் வீரன் எப்படி இருக்கணும்? ஒரு போலீஸ்காரன் போய் திருடலாமா? திருடக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களை போன வாரத்தில் நான் சொன்ன ஒரு போர் வீரன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இன்னொரு காரியத்தை சொல்ல வரேன். ஒரு போர் வீரன் எப்படி இருக்கணும்னு போன வாரம் சொன்னேன். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வருவேன். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியவைகள் பெரியவைகள். அந்த பெரியவைகளை சுதந்திரிக்க நீங்கள் பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த பெரிய சவால்களை சந்திக்கிற சூழ்நிலையிலே ஒன்றை மறந்துடாதீங்க, பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எதற்காக உங்களோடு கூட இருக்கிறார்னா, உங்களை ஆதரிக்கவே உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த போராட்டத்தில் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா, வேதாம காலங்களில் ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு ராஜா யுத்தம் பண்ண போறான்னு வச்சுங்களேன், பக்கத்து நாட்டு ராஜாவை கூப்பிடுவான். ராஜா நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவனை அடிக்கலாம், கிடைக்கிறதுல உனக்கு பாதி. அது கூட சொல்ல மாட்டீங்க, உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்படி 3 நாள் ராஜா சேர்ந்து என்ன செய்வான்? ஒரு நாட்டுக்கு விரோதமாக போய் அந்த நாட்டை பிடிப்பான். இந்த நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராஜாக்கு ஆதரவா இருக்கிறார். ஏன் ஆதரவு உனக்கு தாயா அப்படின்னா, அவருடைய எல்லா படைபலமும் இவருக்காக யுத்தம் பண்ணும். இன்னும் கூட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சரியான சீசன் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் என்னது? எலெக்ஷன். இந்த வருஷம் என்னதுங்க? எலெக்ஷன். எலெக்ஷன்னாவே ஒரு சிலருக்கு கலெக்ஷன், நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். இயேசு மகாராஜா என்றைக்கு ஆளுகை செய்வாரோ அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். 1000 வருஷம் அரசாட்சி எப்போ வருமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். ஆனால் எலெக்ஷன்னாவே கூட்டணி வைப்பாங்க, அலைன்ஸ் பேசுவாங்க. இப்போது திமுக கட்சியோடு கூட விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் இருக்கு இல்லைங்களா? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. அப்போ கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா, எங்கள் ஆதரவு திமுகவுக்குன்னு காங்கிரஸ் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ்காரவங்க எல்லாரும் யாருக்காக ஒர்க் பண்ணுவாங்க? இவங்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக, கவனிக்கிறீங்களா, அவங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுடைய கட்சி ஆளுங்களை அங்கே அனுப்புவாங்க, இவங்க போய் அங்கே போய் பணத்தை செலவு பண்ணுவாங்க, களப்பணிகளை செய்வாங்க. இவங்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்களுடைய ஆள் பலம், இவங்களுடைய பண பலம், இவங்களுடைய நேரம் எல்லாத்தையும் இவங்க யார் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு செலவு செய்வாங்க. கவனிக்கிறீங்களா ஐயா? இப்போ நான் சொல்கிறேன், புரிஞ்சிருந்தா மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க, புரியாமல் எல்லாரும் ஆமேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இந்த வருஷத்துல நீங்க எத்தனை யுத்தங்களை, போர்களை, எலெக்ஷன்ஸை சந்திச்சாலும் உங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்கு துணை நின்று, அவர் உங்களை ஆதரித்து, அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய சாதாரண மனுஷ வல்லமை அல்ல, தேவனுடைய வல்லமை உங்கள் வல்லமையாய் மாறுகிறது. தேவனால் என்ன முடியும் என்ற சாமர்த்தியம் உங்களுடைய சாமர்த்தியமாய் மாறுகிறது. தாவீது சொல்லுகிறார், நீர் அருளுகிற பலத்தினாலே ஒருவனாய் சேனைக்குள் பாய்வேன், ஒருவனாய் பெரும் மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி. அப்படின்னா நீங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட போரை சந்தித்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறார். அவருடைய வல்லமை உங்களுடைய வல்லமை. ஆமென். அவருடைய வல்லமை உங்களுடைய வல்லமை. அவர் ஆதரிக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஆதரிக்கிறார்னா, நான் அனாதையா போய் நின்ன ஐயா அப்படியே வான்னு சேர்த்துக்கினாரு, அது மட்டும் கிடையாது.
ஆதரிக்கிறார்னா அவருடைய எல்லாவற்றையும் உங்கள் வெற்றிக்காக அவர் செலவு செய்வார். அவருடைய எல்லாவற்றையும் உங்களுடைய கனவு நிறைவேற அவர் கட்டவிழ்ப்பார். அவருடைய எல்லாவற்றையும் உங்களுடைய தரிசனம் நிறைவேற அவர் உங்களுக்காய் கொடுப்பார். அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ, அப்ப இப்படி சொல்ற நீங்க தோத்தே போக மாட்டீங்க. ஏன்னா தேவனால் கூடாத காரியம், சத்தமா தான் சொல்லுங்களேன், தேவனால் கூடாத காரியம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னா அவரால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் முடியும்னா எல்லாவற்றையும் முடிக்கிறவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில முடியாத காரியங்களை குறித்து நான் ஒரு நாளும் புலம்ப மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். என் கனவுகள் நிறைவேறும், என் லட்சியங்கள் நிறைவேறும், என் நெருக்கங்கள் மாறும், என் போராட்டங்கள் ஜெயமாகும், நான் சுதந்தரிப்பேன். ஆமென். இந்த வருஷம் சுதந்தரிப்பீங்களா? இப்படி சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறார். உங்க ஊழியத்துக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் கர்த்தர் அங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. ஆதரவா இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் ஆதரவா இருக்கிறாருன்னு சொல்றீங்க? சத்தமா தான் சொல்லிடுங்களேன். ஒரு சமயம் நான் இந்த ஆதரவு நீங்கள் இயேசுவை பாட்டு, என் பாட்டு தான், அது நான் தான் எழுதினேன். அந்த பாட்டை நான் எழுதி நான் ராகம் அமைச்சேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. எந்த சமயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அப்பா காலமாயிட்டார். என்னுடைய அப்பா காலமாயிட்டார் எப்படின்னா 2014 என்னுடைய தகப்பன் காலமான சமயத்தில் ரொம்ப சோர்ந்து போய் துவண்டு போயிருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சோர்ந்து துவண்டு போயிருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணனா, செல்ஃபோன் எடுத்து நோண்டணும்னு அர்த்தமா? அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, பிரசங்கம் போகும்போது நீங்கள் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஃபோனை சைலண்டில் போட்டுருங்க, அப்படிலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்து அதை நோண்டுறது இது நோண்டுறது இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் டைரி திருப்பிங்கன்னு கோலம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. வரவு செலவு கணக்கு எழுதின்னு இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் வேறு எந்த சிந்தையாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனம் ரொம்ப முக்கியம், அதை காத்துக்கணும். சரி, கவனிங்க. என் தகப்பன் காலமான போது என் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, இதுக்கு மேலே யார் எனக்கு ஆதரவாக இருப்பாங்க? எங்கள் அப்பா ஆதரவாக இருந்தார், இப்போ அவர் காலமாயிட்டார். யார் எனக்கு ஆதரவாக இருப்பாங்க? யார் என்னை ஆதரிப்பாங்க? அதை தொடர்ந்து ஒரு 6 மாத காலத்தில் என் அண்ணனும் காலமாயிட்டான். அப்போ உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. நிறைய பேர் நினச்சாங்க, இவர் ஆண்டவரை திட்டுவார், ஆண்டவரை மறுதளிச்சிருவார், ஆண்டவர் வேணான்னு சொல்லுவார். இன்னும் வைராகியமாயிட்டேன். ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உபத்திரவங்கள்லாம் வரும்போது பிசாசு நினைக்கிறான் இவன் விட்டு ஓடுருவானு. இன்னும் வைராக்கியமாக நிற்கிறேன். இன்னும் அதிகமாயிடுச்சு வைராக்கியம். கவனிங்க. அப்போது அந்த சூழ்நிலையில் எனக்குள்ள இந்த கேள்வி எழும்பும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 22:19. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். சத்தமா சொல்லிடுங்களேன், எனக்கு ஆதரவா இருந்தார். ஆபத்து வரும்போது, ஆபத்தில் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளுங்க வராங்களோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா உடனே பாஸ்டர் வந்து நின்று விசாரித்து என்ன பண்ணணும், என் கடமையை நான் செய்யணும். ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னா, உங்களுக்கு தலைவலினா உடனே வந்து பார்த்துடணும் அப்படின்னா, இந்த ஆள்லாம் ஒரு பாஸ்டர், நான் தசம் கொடுத்தேன், நான் காணி கொடுத்தேன், என்னை வந்து நான் பார்த்தானா அப்படின்றவோம். ஆனால் பாஸ்டருக்கு தலைவலினா பார்க்க மாட்டோம். நேரம் இருக்காது, நமக்கு ஃப்ளைட் வராது, நமக்கு ஃபோன் சிக்னல் கிடைக்காது. சரி இருக்கட்டும், கர்த்தர் எங்கள் கடமையை, அதுதான் எல்லாம் பாஸ்டருடைய தலையெழுத்தும் அதுதான். எங்களுக்கு நிறைய காயங்கள் இருந்தாலும் பிறருடைய காயங்களை நாங்கள் கட்டணும். அதுதான், அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால்
மனசுல கேள்வி, ஆண்டவரே யார் இதுக்கு மேல ஆதரவு, எந்த ஆதரவுல நாங்க நிற்போம் ஆண்டவரே அப்படின்ற கேள்வி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எந்த மனுஷனுடைய ஆதரவும் பொய், எந்த மனுஷனுடைய ஆதரவும் பொய். ஆபத்து நாளில உன்னை விசாரிக்க வரலன்னா கூட பரவாயில்ல, உனக்காக ஜெபம் பண்ண வரலன்னா கூட பரவாயில்ல, உன்னை பார்த்து வருத்தப்படலனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் நீயே ஆபத்தில் இருக்கும்போது அவன் இன்னொரு ஆபத்தை உனக்கு உருவாக்க உன்னை எதிர்த்து வருவான். அவனே ஆபத்தில் இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்யணும், இல்லை கண்டுக்காமல் போயிடணும், அதெல்லாம் விட்டுட்டு ஆபத்தில் இருக்கிறவனை எதிர்த்து போகிறது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ உலகம் என்ன செய்யணும், ஈவு இரக்கம் இல்லாத உலகம், நீங்களும் நானும் ஆபத்தில் இருந்தால் நம்ம எதிர்த்து வரோம். ஆனால் வேதம் சொல்லுறது, கர்த்தரோ நமக்கு ஆதரவாக இருந்தார். ஆமென். கர்த்தர் தாவீதுக்கு என்னவா இருந்தாரா? அப்போ ஆண்டவர் அதன் மூலமாக என்கிட்ட பேசுகிறாரு. தாவீதுக்கு அப்பா அம்மா ஆதரவு கிடையாது, அண்ணன் தம்பி ஆதரவு கிடையாது, எந்த ஆதரவும் கிடையாதுப்பா, நான் தான் தாவீதுக்கு ஆதரவாக இருந்தேன், நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். அப்போதான் அந்த பாட்டு எழுதுறேன், ஆதரவு நீங்க இயேசுவே அப்படின்ற பாட்டு அப்போதான் எழுதுறேன். அந்த பாட்டு பாட 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 அந்த பாட்டுடைய வரிகள் வர 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 எனக்கே தெரியாமல் கண்ணிலிருந்து தண்ணியாக வருது. கர்த்தர் எவ்வளவு அன்பா நம்ம மேலே இருக்கிறார். அப்போ உங்களுக்கு கூட சொல்கிறேன், அப்போ எதுக்கு ஆண்டவரை ஆதரவாக இருப்பீங்கன்னு கேட்டால், இந்த உலகத்தில் இன்னும் நீ எத்தனை வருஷங்கள் வாழ போறியோ அத்தனை வருஷங்கள் நீ என்னென்ன செய்யணுமோ, உனக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு உன் பேரில் ஆதரவாக இருப்பேன், நித்தியம் வரைக்கும் ஆதரவாக இருப்பேன். மரணம் கூட என் ஆதரவை பிரிக்கவே முடியாது. அப்போ உங்களுக்கு கூட கர்த்தர் சொல்கிறாரு, எந்த ஆதரவும் போய் ஆண்டவருடைய ஆதரவு நித்தியமான ஆதரவு. ஆமென். அவங்க நம்மளை ஆதரிக்கலே, இவங்க நம்மளை ஆதரிக்கலே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார்னு சந்தோஷப்படணும். கர்த்தர் எனக்கு நேராக கரம் நீட்டி இருக்கிறார். சரிங்க, தாவீதை கர்த்தர் ஆதரிச்சார்னா எப்படிலாம் ஆதரிச்சார்? கர்த்தர் ஆதரிக்கிறார்னா என்ன? 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்களேன். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையுக்கும் சவுலின் கையுக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது ஆதரவா இருந்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார்னா, உங்களுக்கு எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் அத்தனை சத்துருக்களுடைய கைக்கும் நீக்கலாக்கி உங்களை விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்தில் நிமித்தம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் அநேகர். ஏன் தான் நம்மளை பகைக்கிறாங்கன்னு நமக்கு திடீர்னு சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, திடீர்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. ஏன் தான் அப்படி பண்ணுது இது தெரியலையே. ஒரு நேரம் நட நல்லா பேசுது, அது வீட்டு மீன் குழம்பு நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வருது, நம்ம வீட்டு கார குழம்பு அது வீட்டுக்கு எடுத்துன்னு போகுது, நல்லா உறவாடுறோம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க கிராமத்தில், இன்னவ ரொம்ப கொஞ்சிறாங்க, இன்னும் 4 நாளில் பாருன்னா நடக்க போகுது. நீங்களாம் அப்படி யாரையோ சொல்லியிருக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. ரொம்ப அந்நியமாக ஐக்கியமாக இருந்து திடீர்னு அந்நியனை போல மாறிடுவாங்க. நிமித்தம் இல்லாமல் சத்துருக்கள். நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை கெடுக்கணும்னு எவனா யோசித்துன்னு இருப்பான். உங்களுக்கு பின்னாடி எதனா செய்வான், மந்திரம் செய்வான், இல்லை எதனா சதி செய்வான், எதையாவது பண்ணணும்னு நினைப்பான். இன்னும் இவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிப்பான். காலை வாரணும்னு நினைப்பான், கண்ணியை வைக்கணும்னு நினைப்பான், பள்ளம் வெட்டணும்னு நினைப்பான், உங்களை குறித்து குறை சொல்லணும்னு நினைப்பான், உங்களை நிந்திக்கணும்னு நினைப்பான், உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசணும்னு நினைப்பான். எப்படின்னா எதனா பண்ணி அவனை டேமேஜ் பண்ணி அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதுதான் உலகத்து மனிதர்களில் அநேகருடைய சுவாபம், பிசாசினுடைய கிரியை அது. தாவீது சொல்றாரு, என்னை என்ன செஞ்சாங்க, எல்லாரும் பகைச்சாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு எதிராக வந்த எல்லாருடைய கைக்கு என்ன என்ன பண்ணிட்டாரு, நீங்களாக்கி விடுவித்தார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்தால் எனக்கு எதிராக வருகின்ற என் சத்துருக்களின் கைக்கு என்னை நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் வந்தா 7 வழியா ஓடி போயிடுவான். அன்பானவர்களே, உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அதை விட கண்ணி அவனுக்கு வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் உங்களை வாழ வைக்க களமிறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமாமா? சத்துருக்கள் உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்கி போவா. அன்பானவர்களே, உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பெரிய படிப்பாளியாக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பெரிய செல்வாக்கு உடையவர்களாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு இவங்களை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், யாருமே தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கர்த்தரை தெரியும். நீங்கள் யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். அது போதும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். இதை உணர்ந்து தான் சங்கீதக்காரன் 91 சங்கீதத்தில் சொல்றான், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு. அப்படின்னா என்னன்னா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்னா உங்களை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த நினைத்து விட்டார் என்று சொன்னால் அவனை சிறுமைப்படுத்த யாராலையுமே முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறார்னா உங்களை எதிர்க்கிற எதிரிகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க தான் தோத்து போனோம். உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ யாராவது உங்களுக்கு சத்துருவா ஆனாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் வருத்தப்படாதீங்க. நமக்கு என்னென்னா இரவும் பகலும் அதே நினைப்பு. நான் அவளுக்கு என்ன பண்ணேன், நான் அவனுக்கு என்ன சார் பண்ணேன், நான் என்ன பண்ணேன், ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க, ஏன் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க. அப்போ உனக்கே தெரியுதில்ல, காரணம் இல்லாமல் இப்படி செய்கிறான்னா பிசாசு அவனை தூண்டி விட்டு உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கணும். உன்னை ஓப்பனாக சொல்லிட்டாங்களா, எத்தனை கஷ்டங்களை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களை அழிக்க முடியாதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். மறுபடியும் சொல்லிட்டாங்களா, எத்தனை கஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களை அழிக்க முடியாதுன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். ஏன் அழிக்க முடியாது சொல்லுங்க? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஏன் அழிக்க முடியாதுன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால உங்களை அவனால் என்ன பண்ண முடியாது, ஆனால் எதுக்கு அப்படி இருந்தும் பிரச்சனைகளை கொண்டு வரான், எதிரிகளை அனுப்புறான் தெரியுங்களா? உங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், உங்க நிம்மதியை கெடுக்கணும், உங்க ஜெயத்தை கெடுக்கணும், உங்க விசுவாசத்தை கெடுக்கணும், உங்க நிம்மதியை கெடுக்கணும். நீங்க மன அமைதியை இழந்து ஐயோ. இன்னைக்கு யாராவது அப்படி வந்திருக்கிறீங்களா? 7 மடங்கு எரிகிற சூளையில் விழுந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா 7 மடங்கு சூளையில் தூக்கி போட்டாலும் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவுக்கு அவர் ஆதரவா இருந்தார். ராஜா ஆதரவா இல்லை, ராஜாங்கம் ஆதரவா இல்லை, ஆனா ஆண்டவர் ஆதரவா இருந்ததுனால அவங்கள நெருப்பு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? மனுஷருடைய தூஷணங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷனுடைய நிந்தைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷனுடைய விரோதங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. யாரோ குறை பேசி உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறைச்சிட முடியாது. கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் தெளிவாருங்க, இந்த போராட்டங்கள் என்னை அழிக்க முடியாது, நான் ஜெயிப்பேன். பிசாசுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சே தான் எடுத்துன்னு வரான் பிரச்சனையை. நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு தான் சரியா தெரியல. ஒரு கஷ்டம் வந்த உடனே நமக்கு அவனுக்கு இருக்கிற வெளிச்சம் நமக்கு இல்லை பாருங்க. அவனுக்கு என்ன வெளிச்சம்? இவனுக்கு கஷ்டத்தை எடுத்துன்னு போனாலும் இவனை அழிக்க முடியாது, ஆனால் கொஞ்ச நாள் நிம்மதியை கெடுத்துடலாம், கொஞ்ச நாள் பயத்தை கொடுத்துடலாம், கொஞ்ச நாள் மன அமைதியை சாகடிச்சிடலாம். அப்படின்றதுக்காக தான் பிசாசு கொண்டு வரோம். நம்ம என்ன பண்றோம்னா ஐயோ கொய்யோ ஐயோ கொய்யோன்னு ஆயிரும். அப்படி இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருவரோடும் சொல்றாரு, ஒவ்வொருவரோடு இடைப்படுறாரு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் சத்துருக்களின் கைக்கு நீக்கலாக்கி விடுவிக்கிறார். ஆதரவா இருக்கிறார்னா அதான் அர்த்தம். அது மட்டும் இல்லை, 2ஆம் வசனம் படிங்களேன்.
கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகருமானவர், என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவர். ஆமென். என்ன சொல்றாருன்னா, யாராவது எனக்கு தெரியாம அம்பு வச்சு எய்தாலும் வல்லடிகள் எனக்கு எப்படின்னா தரணும் மனிதர்கள் நினைச்சாலும் என்னை அவர் ரட்சிக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, என்னை ரட்சிக்கிறவர். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்தா உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்தா உங்கள் சத்துருக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. 1 கோடி மந்திரவாதி சேர்ந்து சூனியம் வச்சாலும் பலிக்காது. கவனிக்கிறீங்களா? நரகத்தின் மொத்த பேய்களும் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். ஆதரவா இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுங்களேன். ரட்சிக்கிறார்னா காப்பாற்றுகிறார்னு அர்த்தம். காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? 3ஆவதா சொல்றேன், 4ஆம் வசனத்தை படிங்களேன். ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். 5 மரண அலைகள் என்னை சூழ்ந்து, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எப்படி சொல்றார் பாருங்க, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு, என்னை சூழ்ந்து கொண்டது. எப்படி எப்பாவது நீங்க அப்படி உணர்ந்திருக்கிறீங்களா? மரண அலைகள் உங்களை சூழ்ந்து கொண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அலைனா ஒரு மனுஷனை இழுத்து கொண்டு போகும், மூழ்கடிக்கும், அதுதான் அலை இல்லையா? மரண அலைனா யாரோ ஒரு சிலர் நம்மை கொல்ல சதி செய்திருக்கலாம், இல்லைன்னா நாமே நம்மை கொண்டு எப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், எதனா பண்ணிக்கினேன் செத்துடலாம். இந்த கஷ்டத்தை தாங்க முடியல. எத்தனையோ தருணங்கள் அப்படி தவறான முடிவுகள் இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் எடுத்திருக்கலாம். மரண அலைகள் உங்களை சூழ்ந்து வந்திருக்கலாம். வாழறதை விட சாகிறது நல்லது, செத்துடுவோம், இந்த வாழ்க்கையே வேணாம், இந்த குடும்பமே வேணாம், அந்த பிள்ளைகளே வேணாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நம்ம செத்துடுவோம் அப்படின்னு. ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தற்கொலை பண்ணின்னு செத்துட்டிங்கன்னா உங்களை பரலோகத்தில் கூட ஆண்டவர் சேர்க்க மாட்டார். ஏன்னா கொலை செய்யாதிருப்பாயாகன்னு கர்த்தர் சொல்லும்போது உங்களை நீங்களே கொலை செய்யக்கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. அது பாவம். பிறனை நீங்கள் கொல்றது எவ்வளோ பெரிய பாவமோ அதே போல் நீங்கள் உங்களை சாகடிக்கணும்னு நினைக்கிறதும் பாவம். அப்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரு, ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுறாரு. அப்போது எதுனா பண்ணிக்கிட்டு செத்துடலாம், செத்தா கூட அந்த ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்காது. இப்படி தான் சுற்றணும், பேயா நாயா. செத்தா பிரச்சனை தீருன்னு நினச்சி செத்தா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிரும். அப்புறம் எங்கன்னா போய் நின்றுக்குன்னு அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறது, அவங்க அண்ணன் தம்பி கஷ்டப்படுறது, மனைவி பிள்ளைங்க கஷ்டப்படுறது, இதெல்லாம் பார்த்து யார் மேலாம் போய் பிடிச்சி அங்கே போய் ஆடுறது, என் பிள்ளைக்கு படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. இப்போ என்ன பண்ண போகிற பார்த்து கோவத்தில் பண்ணிக்கிறேன். எத்தனை தருணங்களில் நம்முடைய ஆத்மாவை மரண அலைகள் சூழ்ந்து வந்திருக்கு தெரியுங்களா? ஆனால் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். மனுஷன் காப்பாற்றல, கர்த்தரே நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அப்போ ஆதரவாக இருக்கிறார்னா என்னன்னா, அவர் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது அவர் என்னை சூழ்ந்து வருகின்றார். துட்சண பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, இந்த உலகம் என்னை பயமுறுத்தினது. பயமுறுத்துச்சா? கடங்காரம் பயமுறுத்தினானா? வியாதி பயமுறுத்துச்சா? பாவம் பயமுறுத்துச்சா? பல காரியங்கள் பயமுறுத்துச்சா? ஆமாங்க, பயமுறுத்துச்சு. 6ஆம் வசனம் சொல்றாரு, பாதாளத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. 7ஆம் வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள், கவலைப்படாதீங்க. உண்டான நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உண்டான நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும்? சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. மட்டுமில்ல, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. தொடர்ந்து என்ன சொல்றாரு? 17ஆம் வசனம் படிங்களேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். இதெல்லாம் நிறுத்த போறேன், எல்லாம் கவனமா கவனிங்க. உயரத்திலிருந்து, நான் ஆழத்தில் கிடக்கிறேன், நான் குழியில் இருக்கிறேன், நான் ஆழத்தில் இருந்தாலும் நான் குழியில் இருந்தாலும் அவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்.
அப்போ ஆதரவா இருக்கிறவர் என்ன செய்யறாரா? எல்லாம் கவனிங்க. தூக்கம் வருதா? எல்லாம் கவனிங்க. ஆதரவா இருக்கிறவர் என்ன செய்யறாரா தெரியுமா? ஆழ குழியில் இருக்கிறவனுக்கு மேல இருந்து கை கொடுத்து தூக்கி விடுகிறாரா. இன்னைக்கு நீங்க என்ன குழியில் இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத விதத்தில் குழியில் இருக்கிறீங்களா? இல்லை யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு குழியில் இருக்கிறீங்களா? நீங்க எந்த குழியில் இருந்தாலும் மனுஷன் கை கொடுத்து தூக்குவான்னு நினைக்காதீங்க. நீங்க குழியில் இருந்தா சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு போவான். ஆனா கர்த்தர் உங்களை கை கொடுத்து தூக்குவார். வியாதி என்னும் குழியிலிருந்து தூக்குவார். கடன் என்னும் குழியிலிருந்து தூக்குவார். பாவம் என்னும் குழியிலிருந்து தூக்குவார். கஷ்டங்கள் போராட்டங்கள் என்னும் குழியிலிருந்து தூக்குவார். மனுஷன் உங்களை குழியில தள்ளி இருக்கலாம், கூடவே இருந்து குழியில தள்ளி இருக்கலாம், நம்பி கழுத்தறுத்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து தூக்குவார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கரம் பிடித்து தூக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இப்போ வாசிங்க 22ஆம் வசனத்தை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் 19 என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஹalleluya, ஹalleluya. ஆதரவா இருந்தார் என்ன தெரியுங்களா அர்த்தம்? சத்துருக்களின் கைக்கு உங்களை நீக்கலாக்குவார். சத்துருக்களுக்கு முன்னாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்களுக்காக உங்கள் யுத்தங்களை செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். மட்டுமல்ல அன்பானவர்களை கை கொடுத்து தூக்கி விடுவார். ஹalleluya. எத்தனை பேருக்கு கர்த்தர் ஆதரவா இருக்கிறாரு? அப்போ அதே உணர்வோடு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அதே உணர்வோடு எழுந்து நில்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே உணர்வோடு எழுந்து நில்லுங்க. கர்த்தர் என் பேரில் ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தர் என் பேரில் ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக ஆதரவாயிருக்கிறார். ஆதரவாயிருக்கிறார். நான் சுதந்திரவாளி. நான் ஒரு யுத்த வீரன். என்னுடைய போராட்டத்தில், என்னுடைய உபத்திரவத்தில், என்னுடைய யுத்தத்தில் கர்த்தர் எனக்கு சகாயராய் நிற்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயராய் நிற்கிறார். கர்த்தர் எனக்கு ஆதரவாய் நிற்கிறார். கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறவராய் நிற்கிறார். மனிதர்கள் என்னை குழியிலே தள்ளலாம், மனிதர்கள் பழிகள் பல சொல்லலாம், மனிதர்கள் விரோதமாய் எழும்பி போராடலாம், சத்துருக்கள் நிமித்தமில்லாமல் பகைக்கலாம். ஆனாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் கர்த்தர் என் பேரில் ஆதரவாய் இருக்கிறார். அவர் என் பேரில் ஆதரவாய் இருக்கிறதுனாலே என்னை கரங்கொடுத்து தூக்குவார். என்னை கரங்கொடுத்து தூக்குவார். என்னை தூக்கி விடுவார். எல்லாரும் கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வியாதி என்னும் குழியிலிருந்து தூக்குவார். கடன் என்னும் குழியிலிருந்து தூக்குவார். மரண பயங்கள் என்னும் குழியிலிருந்து தூக்குவார். பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவிப்பார். சத்துருவின் கைகளுக்கு தப்புவிப்பார். சத்துருக்களுக்கு முன்னாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அவர் ஆதரவாயிருக்கிறார். மலைகள் விலகினாலும் மனிதர்கள் மாறினாலும் நிலையாயிருப்பவரே, நிம்மதி தருபவரே, ஆதரவே, ஆறுதலே, ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஆதரவே, ஆறுதலே, ஆண்டவரே, இன்னொரு ஆதரவே, ஆறுதலே, ஆண்டவரே. ஆதரவு நீங்க இயேசுவே என் வாழ்விலே, ஆறுதல் நீங்க இயேசுவே. ஆதரவு நீங்க இயேசுவே என் வாழ்விலே, ஆறுதல் நீங்க இயேசுவே. இருளில் தீபம் நீரே, இக்கட்டில் துணை நீரே. இருளில் தீபம் நீரே, இக்கட்டில் துணை நீரே. ஆதரவே, ஆறுதலே, நீங்க தான் ஆதரவு, நீங்க தான் ஆறுதல். ஆமென். ஆறுதலே, ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். நீங்கள் சுதந்திரிக்கிற வருடம் இது. சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் போர் வீரனே, எதிர்ப்புகளை சந்திப்பாய். ஆனாலும் சோர்ந்து போகாதே. கர்த்தர் உனக்கு ஆதரவாயிருந்து
உன் எதிர்மறையான சூழ்நிலைகளின் மேலே உனக்கு ஜெயத்தை தருவார். எதிரிகளின் கைக்கு தப்புவிப்பார். மரண அலைகள் சூழ்ந்து கொள்ளலாம், ஆனால் அவர் உன்னை காப்பாற்றுவார். ஆழங்களில் கிடக்கலாம், அவர் மேலே இருந்து கரம் நீட்டி தூக்கி எடுப்பார். உன்னதத்தில் உயர்த்துவார். உயர்த்துங்கப்பா. இந்த வருஷத்துல வீடுகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. வேலைகள் வந்து உம்முடைய பிள்ளைகளை சேரட்டும் ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். இன்னும் உம்முடைய சுவாபத்தை தரித்துக் கொள்ளட்டும். இன்னும் உமக்குள்ள பலப்படட்டும். இன்னும் உம்மை வைராக்கியமாய் தேடட்டும் ஐயா. நீரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.